ஃப்ரெண்ட்ஸ், முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிக்கு தமிழக பக்தர்கள் மட்டும் இல்லைங்க, கேரள பக்தர்கள் கூட்டமும் எப்பயும் அதிகமாக தான் இருக்கும் வர்றது. அப்படி பழனிக்கு வந்தால் தங்குறதுக்கு தேவஸ்தான ரூம்ஸ் கிடைக்குமா? பழனி தேவஸ்தானத்தோட ரூம் கிடைக்குமா? எவ்வளோ ரேஞ்சில் கிடைக்கும்? எப்படி புக் பண்ணணும்? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பழனி தேவஸ்தான ரூம்ஸு பழனியில் 4-5 இடத்துல இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ரூமை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோன்னா, பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, மலைக்கோவில் போகிறதுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடிகாணிக்க கொடுக்கறதுக்கு இடமும் இருக்குது. அது மாதிரி நிறைய ரூம்ஸு நிறைய கேட்டகரியிலையும் இருக்குது. கண்டிப்பாக வந்தால் ரூம் கிடைக்கும். அப்படிங்கிறனால இந்த இடத்த பற்றி பர்டிகுலராக சொல்கிறேங்க. இந்த இடத்தோட பேர் வந்து தண்டபாணி நிலையங்க. இதுக்கு எப்படி போகணுன்னா, நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக ஒரு ரோடு போகுங்க. அங்கேருந்து பார்த்தாலே பழனி மலை தெரியும். சப்போஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வரதா இருந்தால் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை ஆட்டோவோ குதிரை வண்டியோ அதில் தான் வந்து இந்த இடத்துக்கு வர முடியுங்க. அந்த ரோடோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2-3 லாட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நியூ திருப்பூர் லாட்ஜ் அப்படின்றது கூட இருக்கும். ஃபேமஸானது பழனிலே இது. அதையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 கட்டு பிரியுங்க. அந்த 2 கட்டில் ரைட் சைடு கட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா திருவாமணன்குடி கோயில் போகுங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா பார்க் ரோடுங்க. அந்த ரோட்டில் தான் இந்த தண்டபாணி நிலையம் இருக்குது. கொஞ்சம் தூரம் முன்னாடி வரணுங்க. வந்தீங்கன்னா நடக்கிற டிஸ்டன்ஸ் தான், கண்டிப்பாக நடந்தே வரலாங்க. வெளியில் ஆட்டோ ஸ்டாண்டு கூட இருக்குங்க. உள்ள தண்டபாணி நிலையத்துக்குள்ளே போவோம். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பழனி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்ஃபி ஸ்பாட் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸுங்க இது. இதில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு போர்டு கூட முன்னாடியே வச்சுருக்காங்க. அதை பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தள்ளி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸும் இருக்குங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் தாங்க நம்ம ஐடி கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மினிமம் 300 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 2500 வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ரூம் இருக்குங்க. ஒன்று ஒரு கேட்டகரி வைஸ் நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. குறிஞ்சி இல்லம், இடும்பன் குடில், வேலவன் விடுதி, சின்னகுமாரர் விடுதி, கார்த்திகேயன் இல்லம், கந்தன் இல்லம், வடிவேலகம், சண்முகர் இல்லம், கடம்பன் இல்லம், கதிர்வேலன், குகன் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் கந்தன் இல்லம், கடம்பன் இல்லத்துலலாம் பார்த்திங்கன்னா 30 ரூம்ஸ் இருக்குங்க. கார்த்திகேயன் இல்லத்துலலாம் பார்த்திங்கன்னா 78 ரூம்ஸ் இருக்குது. வேலன் விடுதியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 ரூம் இருக்குங்க. அது மாதிரி இடும்பன் குடியில் வந்து 32 ரூம் இருக்குது. எல்லாமே அந்த போர்டில் இருக்குங்க. மினிமம் 300 ரூபா ரூம் கூட கிடைக்கும். ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அது வெந்நீர்லாம் கிடைக்காது. அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் 300 ரூபா ரூமுக்கு. அது மாதிரி நீங்கள் 300 ரூபா ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா டெபாசிட், மொத்தம் 600 வாங்கிப்பாங்க. அப்புறம் நீங்கள் திரும்பி ரூம் காலி பண்ணுறப்ப அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஏசி ரூம்ஸே கிடைக்குங்க. அதில் வந்து ஹாட் வாட்டர் ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்கும். இந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிற முடி காணிக்க செலுத்துகிற இடம் இதாங்க. அதனால் அதுக்கு கூட நீங்கள் வெளியில் போக வேண்டாம். தேவஸ்தானத்துக்கு அப்படின்றதுனால இங்கே வந்து எப்போயுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் பாதுகாப்பாகவும் இருக்கும். என்ன ஹெல்ப்னாலும் கேட்டுக்கலாம். இங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாதுங்க. நேராக வந்தால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி இங்கே வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு சிங்கிள் பர்சன் வந்து நாட் அலௌடுங்க. அதாவது ஒருத்தராக இருந்தால் ரூம் புக் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 2 பேர் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த தண்டபாணி நிலையத்துக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த கேட்டு வழியாக போனீங்கன்னா ரைட் சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு மலைக்கோயில் போயிடலாங்க. அந்த வழி வரும். இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. சாதாரண நாட்களில், வார நாட்களில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேவஸ்தான ரூம் கிடைக்குங்க. விடுமுறை தினங்கள், மற்ற பண்டிகை தினங்கள், இந்த மாதிரி விசேஷ தினங்களில் வந்தால் மட்டும்தான் வந்து ரூம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் வந்து பழனியில் மக்கள் எப்பயுமே வருவாங்க, கூட்டம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய லாட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குது. பாத்ரூம், டாய்லெட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட ரூம்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் அது மாதிரி கூட்ட தினங்களில் வந்தீங்கன்னா ரூம் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு, தேவஸ்தானத்தால் நிறைய கிளாக் ரூம்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. அங்கே வந்து நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. தேவஸ்தானத்திலே நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தேவஸ்தான கிளாக் ரூம் தாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக சேஃபாக இங்கே வச்சுட்டு கூட நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். அதனால் நடுவில் வர்ற புரோக்கர்ஸ் அந்த மாதிரி ஆளுகளை நம்பி மட்டும் ஏமாற வேண்டாங்க. ஏன்னா பழனியில் அது நிறைய நடக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. பழனிக்கு வந்தால் பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் லாஸ்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.